வணக்கம் இறைவா, வணக்கம் என் செல்வங்களே. தாத்தா, இந்த நாட்டில் உலகத்தில் எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக எண்ணெய், ஆயில், கச்சா எண்ணெய், டீசல், பெட்ரோல், இவைகள் நமது மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. பாருங்கள் என் செல்வங்களே, ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் எ டைம் கரண்ட்டுனா என்னன்னு தெரியாது ஜனங்களுக்கு. மின்சாரம் என்றால் என்ன என்று தெரியாது. ஆம் சொன்னாங்களே, பழைய காலத்தில் மின்சாரம் என்றால் என்னவென்று தெரியாது. சில சம்பவங்களால், சில நிகழ்ச்சிகளால், சில விபத்துகளால் இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்து வைத்தார்கள். எங்கிருந்து கண்டுபிடித்து விட்டார்கள் என்று கேட்டால், நம்மை சுற்றி இருக்கிறது மின்சாரம், அணுக்கள். அப்பவும் இருந்தது, இப்பவும் இருக்கிறது, எப்பவும் இருக்க போகிறது. அதை அதிர்ஷ்டவசமாக கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த மின்சாரத்தை எப்படி உபயோகிக்கலாம் என்று சிந்தித்தார்கள். இங்கே வானத்தில் விபத்து எரிஞ்சு கிடக்கும் இந்த அணுக்களை, அதில் உள்ள இருக்கும் மின்சாரத்தை, எலக்ட்ரான், புரோட்டான், இவைகளை தெரிந்து கொண்டு அவைகளை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இப்போது பாருங்கள், எதற்கு தேவையானாலும் மின்சாரம். இந்த வீடியோவை நாம் போடுறதுக்கு, கேட்கறதுக்கு, போடுறதுக்கெல்லாம் மின்சாரம் தேவை இருக்குது. இந்த வீட்டில் லைட் ஏறினாக்கா இருட்டை அகற்றுவதற்கு மின்சாரம் தேவை இருக்குது. அந்த ஃபேன் பாருங்கள், காற்று இல்லாத இருக்கிறதுனால இந்த ஃபேனை பயன்படுத்துறதுக்கு மின்சாரம் தேவை இருக்குது. ஸ்டவ் பாருங்க, மின்சாரம் தேவை இருக்குது. பல வீட்டு உபயோக பொருட்கள், ஏன் வாகனங்களுக்கும் மின்சாரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று தெரிந்து கொண்டார்கள். இந்த நம்மை சுற்றி இருக்கும் மின்சாரத்தை எப்படி கலெக்ட் பண்ணி, அதை சேகரித்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தெரிந்து கொண்டு இப்போது அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள் என் செல்வங்களே, ஆயில் பிரச்சனைக்காக உலகமே போராடி கொண்டிருக்கிறது. சில வல்லரசுகள் எல்லாம் ஆயில், எண்ணெயை, கச்சா எண்ணெயை வைத்து கொண்டு விளையாடுகிறார்கள். ஏழை மக்கள் மீது அதிக விலையை கொடுத்து அது விற்கிறார்கள். என்கிட்ட வாங்குங்கள், உங்ககிட்ட வாங்குங்கள், அவங்ககிட்ட வாங்காதீர்கள் என்று பிரச்சனை வந்து போர், சண்டை ஏற்பட்டு கொண்டு உலகமே அமைதி இல்லாமல் இருக்கிறது. பாருங்கள் என் செல்வங்களே, அன்று முதல் நான் எப்பொழுதும் மின்சாரத்தை பற்றியும் எலக்ட்ரானிக்ஸ் பற்றியும் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உலகம் இருப்பது சிறிய அளவு, சின்னது. அதில் இருக்கிறது இன்னும் சிறிய அளவில் தான் எண்ணெய் இருக்கிறது. ஆனால் இந்த மின்சாரம் என்பது வானளாவி இருக்கிறது. எப்படி அன்னைக்கு அந்த மின்சாரத்தை சேகரிக்க கற்றுக்கொண்டானோ, காப்பர், மேக்னெட் இவைகளை வைத்து அசைய வைத்து அதிலிருந்து மின்சாரம் சேகரிக்கப்பட்டு அதை அங்கிருந்து கொண்டு வந்து நம்ம உலகத்தில் பல பாகங்களை உபயோகித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அந்த மின்சாரம், அந்த அணுக்கள் அப்படியே இருக்கிறது.
கடலில் இருப்பது சிறிதளவு எண்ணெய். பட் இந்த நம்ம சுற்றி ஆகாயத்தில் இருப்பது நம்மளை உலகத்தை மாதிரி பல ஆயிரம் உலகங்களுக்கு அந்த மின்சாரத்தை ஃப்ரீயாக இனாமாக பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த மின்சாரத்தை நாம் பயன்படுத்த தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்போது இன்னும் மின்சாரம் எங்கே பார்த்தாலும் வியாபித்து இருக்கிறது. அதை சேகரிக்கிறது நம்ம வீட்டிலே அந்த மின்சாரத்தை பயன்படுத்த நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எனது அன்பு இனிய இந்திய விஞ்ஞான நண்பர்களுக்கு நான் குறிப்பாக சொல்கிறேன், இந்த மின்சாரத்தை நினைத்த இடத்துல அங்கேயே மின்சாரத்தை சேகரித்து அதை பயன்படுத்தி கொள்ள நாம் ஒரு வழியை வகுக்க வேண்டும், வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிறதா நம்மை சுற்றி அணுக்கள் நிரம்பி இருக்கிறது. அந்த அணுக்களின் உள்ளே தான் மின்சாரம் இருக்கிறது, எலக்ட்ரான் புரோட்டான். அதை இங்கேயே இருந்த இடத்துலையே பக்கத்தில் நம்ம சுற்றி இருக்கிற இடத்துலேருந்து நம்ம அதை சேகரித்து அதை பயன்படுத்தி கொள்ள தெரிந்து கொண்டால் இந்த எண்ணெய் பிரச்சனையே இருக்காது, எண்ணெய் பிரச்சனையே இருக்காது. இந்த உலக வார் நாட்டு மக்களுக்குள்ளே சண்டை சச்சரவெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அவரவர்களுக்கு தேவையான நேரத்தில் அவரவர்கள் சேகரித்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் அந்த அணுக்களை எப்படி சேகரிப்பது எப்படி பயன்படுத்துவது நம்ம சிந்தனை அந்த திசையில் திருப்பினால், இன்றைக்கு ஆரம்பித்தால் நாளைய மனிதர்கள் அதை இன்றைக்கு நாம் ஆரம்பித்தால் பல நாட்களுக்கு பிறகு வருகின்ற விஞ்ஞானிகள் நம்மளுடைய ஆதாரத்தை அடிப்படையை நாம் என்ன சொல்கிறோம், அட்லீஸ்ட்டு இந்த மின்சாரத்தை பயன்படுத்தலாமே என்ற சொல்கிற அந்த யோசனையாவது அவர்கள் எடுத்துக்கொண்டு பல விதத்தில் அவர்கள் சிந்தித்தால் பயன்பெறுவார்கள். பாருங்கள், அன்றைக்கி ஒன்றுமே தெரியாத மின்சாரத்தை கண்டுபிடித்து கொண்டு இப்போ நம்ம எல்லாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரே ஒன்று தான் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, இந்த எலக்ட்ரான் காப்பர் மேக்னெட் இவங்களை வச்சு அதை ஒன்று தொடாமல் அதை அசைய வைத்து அங்கிருந்து ஒரு அதிர்ச்சி ஒரு எனர்ஜி கிடைப்பதை தெரிந்து கொண்டு மின்சாரத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அன்றைய மனிதர்கள் அறிவில்லாத காலத்திலே, அறிவு குறைந்த அளவில் இருந்த காலத்திலேயே மின்சாரத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். இப்போது நவீன காலம். அதற்காக சிந்தித்தால் நமக்கு ஒரு விடை கிடைக்கும். நாளைய மனிதர்கள் எண்ணெயை பற்றி கவலைப்படவே மாட்டார்கள். எண்ணெய் என்றால் என்ன, அது யாருக்கு வேண்டும், எங்கே பார்த்தாலும் மின்சாரம் இருக்கிறது, அதை நினைத்த இடத்திலே நாம் சேகரித்து அதை பயன்படுத்தி கொள்ளலாமே என்று வருங்காலத்து ஜனங்களாவது மக்களாவது நண்பர்களாவது ஒரு வழி வகுப்பார்கள். அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. யாரோ கண்டுபிடித்து விட்டான் டைனமோ, அந்த டைனமோவிலேருந்து கரண்ட்டு வருது. அந்த டைனமோ எப்படி பண்ணுறதுனாக்கா வாட்டர் அந்த அந்த எலக்ட்ரான் காப்பர் மேக்னட்டியம் வெகு நெருக்கத்தில் வைத்து கொண்டு ஒன்றை டச் பண்ணாமல் அதை அசைய வைத்து இந்த இரண்டு பாகங்களிலிருந்தும் ஒரு விதமான அதிர்ச்சி ஏற்படுகிறது. என்ன அதிர்ச்சி பட்டால் மின்சாரம். பாருங்கள், அவர்கள் அன்றைக்கு கண்டுபிடித்ததையே நாம் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஏன் நாமவே ஒரு மின்சார ஒரு பெரிய டைனமோ அது ஒன்று அசைவு ஏற்படுத்தி அதிலிருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா. வேறு வழியில் எப்படி அதை சேகரிப்பதை தெரிந்து கொண்டு நாம் மின்சாரத்தை பயன்படுத்த ஆர்வம் கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சொல்லுங்களே, எங்கே பார்த்தாலும் மின்சாரம், எங்கே பார்த்தாலும் அணுக்கள். நாம் அணுக்களின் மத்தியிலே இருக்கிறோம்.
எப்படி ஒரு மீன் தண்ணீருக்குள்ளே இருக்கிறதோ, அந்த மீனுக்கு மேல்புறத்தில் எப்படி தண்ணீர் இருக்கிறதோ, அதே போல் நமக்கு மேல்புறத்தில் அணுக்கள் இருக்கிறது. அது தண்ணீர், இது அணுக்கள் இருக்கிறது. இந்த அணுக்களை நாம் வைத்துக்கொண்டு ஏன் ஆயில் என்று போய்கொண்டிருக்கிறோம்? நம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை. என்னால் இந்த யோசனையை தான் கொடுக்க முடியும் தவிர, அதுக்காக அதை வேறு வழியில் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் சாவதற்கு முன், நான் இறப்பதற்கு முன் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். நமது உடன்பிறப்புகளுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். அட்லீஸ்ட் நான் இப்போயாவது கண்டுபிடித்து விட்டேன். என்னத்தை கண்டுபிடித்து விட்டேன் என்றால், நம்ம சுற்றிலும் இருக்கிற அணுக்களை, மின்சாரத்தை சேகரித்து இருந்த இடத்திலேயே நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம்னால், வாகனங்கள் செல்வதற்கும் அல்லது சில எந்திரங்கள் செயல்படுவதற்கும், வீட்டில் பல பொருட்களை பயன்படுத்துவதற்கும் இந்த ஆயில் தேவைப்படுகிறது இல்லையா? அந்த ஆயிலுக்கு பதிலாக நாம் மின்சாரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தால் எவர் ரெடி, நோ ஷார்ட்டேஜ். பாருங்கள், ஆட்டுக்குட்டியை தோல் மேலே வச்சுக்கின்னு நம்ம என்னடா நமக்கு வழியிடான்னு ஆட்டுக்குட்டியை கால் பண்ணு பாருங்கள், நம்மக்கிட்டே இருக்குது, நம்ம சுற்றியே இருக்கிற இந்த அணுக்கள். இவைகளை நாம் பயன்படுத்த முயற்சி செய்தால் நல்லா இருக்கும். இதில் போட்டி போட்டுக்கொண்டு நீயே நானா என்று போட்டி போட்டுக்கொண்டு இதற்காக உழைத்தால் மின்சாரம் நிறைய இருக்கிறத இதை நல்ல விதமாக பயன்படுத்தலாம். ஓகே செல்வங்களே, என்னால் எனக்கு உதித்த அந்த சிந்தனையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னுடைய வீடியோ யாரும் பார்க்கறதில்ல. இந்த மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீடியோக்களை போட்டிருக்கிறேன். 2000 வீடியோக்களை போட்டிருக்கிறேன். கொசுருக்கு 2100 வீடியோக்களை போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவிலும் என்னுடைய சிந்தனைகளையும், என்னுடைய யோசனைகளை, என்னுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் நான் போட்டிருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை எல்லாம் போட்டிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை தெரிந்து கொண்டு நீங்களும் ஒரு புது அனுபவத்தை பெறலாம். ஒரு புதிய அனுபவத்துக்காக நீங்கள் யோசிக்கலாம். அந்த வாய்ப்பே இல்லை. இவனால அதை தாத்தா என்னாச்சோ விட்டுருக்கான், ஏதோ சயின்ஸு, ஸ்டாரு, சன்னு, எலக்ட்ரான், புரோட்டான், இப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதோ 1-2 வீடியோ பார்த்துட்டு அதோடு வச்சுட்டாங்க. நான் சொல்கிற வீடியோக்களை பார்த்தாக்கா மற்றவங்களுக்கு நான் சொல்கிற யோசனையை பற்றி யோசிப்பாருங்க. இவர்கள் தான் வேறு ஏதாவது சில வீடியோக்களை ஆதரித்து கொண்டு அதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்காங்க. நம்முடைய அனுதின அவசியத்தை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. பாருங்கள், நான் இப்பொழுது இந்த கருத்தை சொன்னேன் அல்லவா? இந்த அணுக்களை நாம் அருகையில் இருக்கிற அணுக்களை சேகரித்து ஆயில் பிரச்சனை தவிர்க்கலாம், மின்சாரத்தை பயன்படுத்தலாம் என்று நான் சொல்கிறேன் அல்லவா? என்னுடைய வீடியோ பார்த்தால் அட்லீஸ்ட் எத்தனையோ பேருக்கு சில சிந்தனை வரும். கூட என்னுடைய வீடியோ பார்த்தாக்கா தள்ளுற வேறு ஏதோ பொம்பளைங்க ஆடின்னுக்காங்களா, அல்லது இச்சாத்தை காட்டின்னு இருக்காங்களா, இல்லை சயின்ஸு வேறு ஏதாவது ஸ்டோரிகள் சொல்லியிருக்காங்களா, இல்லை பட்டிமன்றத்தை பார்த்துக்கலாமா? பட்டிமன்றம் கூட சிறப்பானது. பல அறிஞர்கள் அவர்களுடைய கருத்தை, ஒரு டாப்பிக்கை பற்றி அவர்கள் கருத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இதையும் பாருங்கள், என்னுடைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு புதிய புதிய விஞ்ஞான வளர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். கண்டிப்பாக நான் செவத்தில் நம்ம மலையை பார்த்து நாய் கொலிச்சு நிற்கிற மாதிரி தான் இப்போ பேசி கூட பிரயோஜனம் இல்லை. யாரும் என்னுடைய வீடை பார்க்கறதில்ல. என்னடா சொல்கிறான் அந்த கிழமை, என்னத்த சொல்கிறான் இல்லைக்கா யோசிங்க. நான் சொல்கிற ஏதாவது ஒரு சின்ன
பாயிண்ட்டு உங்களுக்கு கிடைச்சாக்கா அதை வச்சுக்கின்னு நீங்கள் உங்களுடைய சிந்தனையை வளர்க்கலாம். எங்கே அதுதான் இல்லையே. அதுக்காக என்னோடய வீடியோ பார்க்கறதுக்காக நான் ஏதோ இதை வச்சு பேச நினைக்காதீங்க. ஐ டேம் கேர் அபவுட் திஸ். உங்களுடைய இதை பார்க்குறோம், உங்களுடைய சப்போர்ட்டு தேவையில்லை எனக்கு. என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணாக்கா பயன்பெறுங்கள். இதை வச்சுக்கின்னு நான் பார்வையாளர்கள் வரட்டும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும், அந்த யோசனையே இல்லை. என் அன்பு என் உடன்பிறப்புகளே, எனக்கு இந்த ஏதாவது இது மூலிமா ஏதாவது நான் பணம் சம்பாதிக்கலாம், பணக்காரன் ஆகலாம், பெரிய பணக்காரன் ஆகலாம் என்ற ஆசையை மட்டும் இருப்பதாக நினைத்துக்கொள்ளார்கள். சத்தியமாக சொல்லுகிறேன், நான் பணக்காரனாக ஆவதற்கு விருப்பமில்லை. ஏன் விருப்பமில்லை? நான் இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருப்பது சில காலம், வாழப்போவது அதிக நாட்கள். வாழ்ந்து கொண்டிருந்தது உலகத்திலே, வாழப்போவது சொர்க்கத்திலே. நான் இங்கே பணக்காரனாக ஆகிவிட்டால் சொர்க்கத்திலே எனக்கு இடமில்லை. இந்த குறைந்த நாள் வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நீண்ட நாட்கள் சொர்க்கத்திலே இறைவன் சந்நிதியில் நான் வாழ ஆசைப்படுகிறேன். நான் அங்கே இடம் பிடிக்க வேண்டும் என்றால், சொர்க்கத்தில் இடம் பிடிக்க வேண்டுமானால் நான் பணக்காரனாக இருக்கக்கூடாது. பணக்காரனாக இருந்தால் சொர்க்கத்தில் எனக்கு இடமில்லை. ஏழையாக இருந்தால் ஏழைக்கு மட்டுமே சொர்க்கத்தில் இடம் இருக்கிறது. நான் தான் சொன்னேன், நான் இல்லை, சேசப்பா சொன்னார். ஊசி முனை, ஊசியில் 2 முனை இருக்கிறது. ஒரு முனை கூர்முனை, இன்னொரு முனை ஒரு சந்து இருக்கிறது நூலை கோர்ப்பதற்காக. அந்த சந்து வந்து மிகவும் சிறியது. அந்த சின்ன சந்தில் வந்து ஒரு ஒட்டகம் என்றது பெரிய அனிமல். அந்த சின்ன ஓட்டைக்குள்ளே இந்த ஒட்டகம் நுழைந்து விடலாம். ஆனால் பணக்காரன் மோட்சத்தின் கதவியில் உள்ள நுழைய முடியாது. அப்படி இருக்கும்போது யாருக்கு வேணும் இந்த பணம்? மற்ற எண்ணங்களை மனதில் கொண்டு வைத்துக்கொண்டு என்னுடைய வீடியோ பார்க்கல இப்படி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய வீடியோவை பார்த்தால் பயன்பெறுவீர்கள். ஓகே செல்வங்களே, மீண்டும் சொல்லுகிறேன், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற மட்டும் சொல்லேன்னு. உங்களுக்கு இஷ்டம் தான் பண்ணுங்க, நீங்கள் பணம் கட்டி போங்க. ஐ டேம் கேர். நீங்களாம் இஷ்டப்பட்டு பண்ணாக்கா அது உங்களுடைய பெருந்தன்மையை பொறுத்து இருக்குது. மற்றபடி அந்த வீடியோவுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்காக எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக நான் சொல்ல வரவில்லை. என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்வதை போல் இந்த மின்சாரத்தை எங்கும் வியாபித்திருக்கும் மின்சாரத்தை நாம் சாதித்து கொண்டால் உலகத்தில் சண்டையே ஏற்படாது. பாருங்க, அடிச்சுக்கிறானுங்க, பிடிச்சிக்கிறானுங்க, நான் தான் அடிச்சேன், நீ தான், நான் தான். அவனுக்கு 1008 தலைவனுக்கு பட்டினி பட்டாலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எவனுக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கின்னு அவன் சப்போர்ட் பண்ணிக்கின்னு நாட்டில் நாசத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் எங்கும் இருக்கும் மின்சாரத்தை பயன்படுத்த தெரிந்து கொண்டால் இந்த பிரச்சனையே இல்லை. ஓகே செல்வங்களே, மீண்டும் சொல்லுகிறேன், இந்த மின்சாரத்தை அணுக்களை எப்படி பயன்படுத்தலாம் அவர்களுக்கு இருக்கிற அறிவை பயன்படுத்தி பயன்பெறுவோம். அன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சான், மின்சாரத்தை கண்டுபிடிச்சான். பாரு நம்ம எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த மின்சாரத்தை தயார் பண்ணி ஒயரில் கொண்டு வந்துருக்கிறான், கம்பியில் கலந்துருக்கான். உலகத்துக்கு எல்லா இடத்துலையும் ஒயரை கொண்டு போயிட்டுருக்கலாம்.
இருக்கிற இடத்துலே கண்டுபிடிச்சி அங்கேயே பயன்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்கப்பா. ஏன் அங்கேருந்து பிடிச்சிட்டு வரீங்க வயிறை? ஓகே செல்வங்களே, ஆவேசமாக பேசுகிறேன் அல்லவா? என்னை மன்னித்து இல்லைங்க. அப்படி பேசி கூட உங்கள் தலையில் ஏறலைன்னாக்கா நான் என்னத்த பண்ணுறது? ஓகே, என்னுடைய வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு விட்டுடுங்க, பரவாயில்ல. டோன்ட் சப்ஸ்கிரைப். நான் சொல்கிறதில் ஏதாவது நாட்டு மக்களுக்கு, உலக மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருந்தால் அது பயன் தரட்டும். ஓகே, யாருடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்காகவோ பார்வையாளர்களுக்கோ நான் பேசவில்லை. சத்தியமாக சொல்லுகிறேன், நான் பணக்காரனாக ஆவதற்கு, செல்வந்தனாக ஆவதற்கு விருப்பமில்லை. சின்ன ஆசை இல்லை எனக்கு. நான் தவறி பெரிய பணக்காரனாக ஆகிவிட்டால் எனக்கு மோட்ச ராஜ்யத்தில் இடமில்லை. மனிதன் உலகம் எல்லாவற்றையும் தனக்கு ஆதாயமாக்கி கொண்டாலும் அதனால் மோட்ச ராஜ்யத்தை இழப்பாயானால் என்ன பயன்? உலகத்தில் பிறந்து என்ன பிரயோஜனம்? சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? சம்பாதித்த பணத்தில் சொத்து சேருங்க. இந்த உலகத்திலே இல்லை, மோட்ச ராஜ்யத்தில் இடம் வாங்குங்கள். இருக்கிற பணத்தை ஏழைங்களுக்கு கொடுங்கள். தர்மம் செய்யுங்கள். உங்கள்கிட்ட இல்லையா? உங்களுக்கு அந்த தர்மம் செய்யன்ற ஒரு நல்ல எண்ணம் மட்டும் இருக்கிறது, உங்கள்கிட்ட பணம் இல்லையா? பரவாயில்ல, பிச்சை வாங்கி கொடுங்க. மற்றவங்களுக்காக உழைத்து ஏழைகளுக்கு கொடுங்க. அங்கே உனக்கு இடம் கிடைக்கும். எந்த காரணத்தை முன்னிட்டோ நீங்கள் பணக்காரனாக ஆக விரும்பாதீர்கள். சம்பாதித்த பணத்தில் வயிறார சாப்பிடுங்கள், மிச்சத்தை ஏழைகளுக்கு கொடுங்கள். இன்னும் உங்களுக்கு பெரிய மனதாக இருந்தால் உணவை தயாரிங்கள். அதிலிருந்து முதல்ல பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே செல்வங்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் தாத்தா மீது உங்களுக்கு கோபம் வராது. தாத்தா ஏதோ நல்லதை சொல்வதற்காக ஒரு ஆவேசமாக பேசுகிறார் அப்படின்ட்டு. யாரோ ஒருத்தர் 2 பேர் யாருன்னா இந்த வீடியோ பார்த்தாக்கா மற்றவங்கிட்ட பேசுங்க. இந்த தாத்தா அவளை சொன்னார்ப்பா, இந்த அணுக்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கிறதா, மின்சாரம் இருக்கிற இடத்துலையே அந்த ஒரு டைனமோ மாதிரி ஏதாவது ஒரு புதிய சாதனத்தை படைத்து இருக்கிற இடத்துலையே நம்ம அந்த அணுக்களை பயன்படுத்த அவர் படுத்தலாம்னு சொன்னார். சொல்லிட்டு நீ வந்து பார்த்த ஒருவரோ 2 உங்களுடைய ஒருத்தர் சொல்லுங்க. யார் என்னுடைய வீடியோ பார்க்காட்டினால வேலையாச்சு. இந்த தப்பை பார்த்தாக்கா, இந்த தாத்தாவை பார்த்தாக்கா ஏதோ சயின்ஸு நடத்த விட்றா. இங்கே நம்மளுக்கு வேறு ஏதாவது இருக்குது பார்க்கறதுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு யார் பார்த்துனாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோ வந்தாவே அது தகுத்து இதை தள்ளி விடுகிறார்கள். வேறு ஏதாவது கிடைக்குமா? உனக்கு தான் ஆண்டவர் கொடுத்துக்கிறாராப்பா, ஒருத்தருக்கோ கொடுத்துக்கிறாரு. என்னென்னாப்பா வேறு ஆசை? ஓகே சொல்லுங்களே.